நம்ம ஓய்வூதியர்களை ஒரு 60% இருக்க மாட்டோம். அப்படி நீதிமன்றத்து மூலியமா போயிட்டு இருந்தால் அதான் முடியும். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் வழக்கில் பார்த்தீங்கன்னா யூடியூப்பை பார்த்தாலே 8ஆம் பாகம் 9ஆம் பாகம் 20ஆம் பாகம் 10ஆம் தூங்க மாட்டாங்க. 24 மணி நேரம் பாகமாக வாட்ஸ்அப்பில் போட்டுக்கிட்டே இருக்கிறார். அப்போ இந்த அகவலைப்படை முழுமையான மாறும் அகவலை பெறுவதற்கு என்ன நடவடிக்கை என்பதை இதில் அப்படியே மறைக்கப்பட்டு வருகிறது. நம்ம ஒருத்தர் தான் இப்போ இந்த வேரியபிள் டிஏங்கிறைய வெளியே கொண்டு வர்றோம். இப்போ எப்படி இந்த முதலில் டிஏ உயர்வு இருக்குங்கிறத தொழிலாளிக்கே தெரியாது, அரசு கொடுக்காதுங்கிற எண்ணத்திலே எல்லாரும் இருந்தாங்க. ஆனால் அதை எல்லாருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி இன்னைக்கு பெற்றிருக்கோம். அதே மாதிரி இந்த நாமினலை ஒழிக்கும் வரை நல மீட்பு சங்கம் ஓயாது. கண்டிப்பாக டிஏ உயர்வை நம்மை பணியில் உள்ளவர்களுக்கு போல 6 மாதத்துக்கு ஒருக்கா நம்ம கண்டிப்பாக பெற்றே தீர்வோம். இது நீதிமன்றத்தின் மூலமாக உடனடியாக பெற முடியாது. அறவழி போராட்டம், அரசை திரும்பி பார்க்க வைக்கல அரை நிர்வாண போராட்டத்தை காட்டிலும் கடுமையான போராட்டத்தை நம்ம நடத்த வேண்டும். நடத்தினால் மட்டுமே இப்போ அரசுக்கு ஈஸியாக தப்பிச்சு ஓடி போயிடாது சார். இப்போ அரசுக்கு என்ன வசதி அப்படின்னா, இந்த வழக்கு ஜனவரி வரவே வராது. இந்த வழக்கு இப்படியே இழுத்து கொண்டு ஜனவரிக்கே ஒரு மேலே வருதுன்னு வைங்க, அடுத்து பிப்ரவரி எலெக்ஷன் டிக்ளேர், இன்னொரு ஒரு வாய்தா வாங்கினா போதும், எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணிடுவான். இப்போ இன்னொன்று உள்ள ஒரு கருத்து சொல்லிக்கிட்டு வர்றான். அந்த பிரமாண பத்திரத்தில் மத்திய அரசு பிஎஃப் ட்ரஸ்ட்டில் அவங்க வெறும் 800 கோடி கொடுக்கணும். ஆனால் இப்போ அது 2000 கோடிக்கு மேலே வட்டி போட்டான் சார். அந்த 800 கோடிக்கு 2000க்கு மேலே வட்டி கொடுக்கணும். அந்த வட்டி கொடுத்தா ஒரு 200 கோடியே இதில் இன்னும் கூடுதலாக சேர்க்கலாம்னு நினைக்கிறாங்களாம். அந்த வழக்கே 200 கோடி வழக்கு. அந்த 800 கோடி வழக்கு இன்னும் நடக்குது. அது அது வழக்கு எப்போ முடியுங்கிறது தெரியாது. அது 19 தான் போட்டிருக்காங்க அந்த வழக்கு. அந்த வழக்கு முடிஞ்சு அதில் பணம் வந்தால் கொடுக்குறோங்கிற அது வரைக்கும் அரசு இருக்குமா? அரசு இருக்கணும். அப்போ விரைவான பெறுகிறதுக்கு நீதிமன்றத்தில் கால அவகாசம் இல்லை. அப்போ போராட்டங்கிறத அனைத்து சங்க ஓய்வூதியர்கிட்ட நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள், இந்த மாதிரி பிரச்சனைகளை சொல்லுங்கள். அவர் எல்லாமே சிங்காரம் வாங்கி கொடுத்துருவாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய அவர் என்ன சொல்கிறாரு, டிஏ தான் வாங்கியாச்சுட்டார், அதை விட்டுருங்க. நிலுவைத் தொகையை இப்போ என்ன சொன்னார், முழுமையான டிஏ நிலுவைத் தொகையை வாங்கி கொடுப்பேன். இப்போ நிலுவைத் தொகையை பற்றி பேசுகிறதே கிடையாது. நிலுவைத் தொகைங்கிறது நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய காசு சார், 10 வருஷமாக பிடிச்சி வச்ச காசை தான் கேட்குறோம், ஓசியாக கேட்கல, அதை வாங்கணும். அதுக்கான ஒரு கோரிக்கை இருக்குது. மருத்துவ காப்பீடுக்கு என்ன சொல்லியிருக்கான் பாருங்கள், 2026 நான் தர்றேங்கிறா. 2026 ஆட்சியே இருக்காது சார். இந்த மருத்துவ காப்பீடு திட்டங்கிறது 2026 ஏப்ரலோட முடிஞ்சு போயிடும். 4 வருஷம் ஒப்பந்தம் அது. அடுத்து எந்த கவர்மெண்ட்டு வருதோ அந்த கவர்மெண்ட்டு புதுசாக ஒரு இதை இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஒப்பந்தம் போட்டு அந்த இது கொடுக்கணும். அப்போ அது வரும்போது அப்போ நான் அதில் போய் இணைகிறதா வேணாங்கிறதாங்க நம்மளுக்கு முடிவு. ஆனால் இவங்க அடுத்த 2006 நாங்கள் முதல் தவணையாக போடுறோம்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை அரசு கொடுக்குது. அப்போ அரசு அடுத்து வருமுங்கிற நம்பிக்கையில் சொல்கிறாங்களா? மேலே அதுக்கப்புறம் நமக்கு என்ன, மருத்துவ காப்பீடு கண்டிப்பாக வாங்கணும். ஒப்பந்த பணப்பலன் இப்போ ஓய்வு பெற்றவங்களுக்கு பணப்பலன் பார்த்தீங்கன்னா, இப்போ போன வருஷம் ஏப்ரல் வரைக்கும் கொடுத்தது இப்போ பழையபடிக்கும் பெண்டிங் விழுந்துருச்சு. ஆமாம். இப்போ அதுக்கு பின்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நாங்கள் போராட்டத்தின் விளைவாக 3 மாதம் அப்படின்றாங்க. அந்த 3 மாதத்துக்கும் நிதி பாஸ் ஆகுதுங்கிறாங்க. ஆனால் வரமாட்டேது, வெளியே வரமாட்டேது. ஆனால் அவள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜனவரியில் போன அதிமுகவில் என்ன பண்ணாங்கன்னா, போகும்போது அனைத்து செட்டில்மெண்ட் ஓய்வூதிய பணப்பலன் அனைத்தையும் கொடுத்துட்டு தான் போல. நில் பேலன்ஸ் ஏடிஎம்கேல நில் பேலன்ஸ் போட்டுட்டு அதுக்கான ஜீவோவும் போட்டு பணம் கொடுக்கல. ஆனால் கடைசியாக செட்டுக்கு ஜீவோ போட்டு போயிட்டான். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருச்சு. அப்புறம் இவர் தான் கொடுத்தாரு. அதே மாதிரி இந்த ஜனவரி 2026 ஜனவரியில் எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஓய்வு பெறுறவங்களுக்கு ஒரு 3 மாதத்துக்கு நிலுவையில் இருக்கும். அதனால் ஓய்வூதிய பணப்பலன்களை பொறுத்த மட்டுக்கும் அதிக காலதாமத்துக்கு வேலை இல்லை. அதிகபட்சம் ஒரு 3 மாதத்துக்குள்ளே ஓய்வு பெற்ற அனைவருக்குமே பணப்பலனுக்கு கிடைக்கும். அதையும் வலியுறுத்தி நம்ம போராட்டத்தில் ஒரு கோரிக்கையாக வச்சு நம்ம போராடுவோம். அப்படின்னா 2003க்கு பின்னாடி பணியில் சேர்ந்த அனைவர்கிட்டையும் ஒரு பிஎஃப்னு ஒரு அமௌண்ட்டு பிடிச்சிருப்பாங்க. அந்த பிடிச்ச பணத்தை புறத்தையும் எடுத்து நிர்வாகம் எடுத்து நம்ம பணத்தையே இருக்கிறவங்க நம்ம பணத்தையும் எடுத்து செலவழிக்கிறவங்க அவங்க பணத்தையும் எடுத்து செலவழிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணி அந்த பணத்தை கொண்டு போய் ஒரு அக்கௌண்ட்டில் போடாமல் அந்த கணக்கே முறையாக பண்ணலை. இப்போ அந்த
பென்ஷன் ஸ்கீம் வந்துச்சுன்னா அந்த பணத்தை பூரா போடணும். இந்த பென்ஷன் லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் தான் இந்த திட்டம் அமல்படுத்தப்படும். அப்படி அந்த திட்டம் பழைய ஓய்வு திட்டம் அமல்படுத்தப்பட்டால் நமக்கு ஓய்வூதியத்திற்கு தங்கு தடையின்றி அகவலைப்படி உயர்வு உள்ளிட்ட ஒப்பந்த பணம் எல்லாமே அதில் வந்துடலாம். ஆனால் அந்த அளவுக்கு பணம் ஒரு 2003 2025 எத்தனை வருஷம் பணம்? கிட்டத்தட்ட 22 வருஷம் பணம் கவர்மெண்ட்ல இருக்கு. அந்த பணம் இப்போ நம்ம பென்ஷன் ட்ரஸ்ட்டுக்கு வந்துச்சுன்னா நமக்கு ஓய்வூதியர்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஆனால் பென்ஷன் ஸ்கீமுக்காக தமிழக அரசு கடுமையாக போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் நாங்கள் சும்மா கேட்கல, நீ சொன்னில எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி சொன்னில கொடு, நமக்கு தான் சொன்னார் 100 நாளில் தர்றோம்னு கொடுத்தாரா? அதே மாதிரி ஓய்வூதிய திட்டத்தில் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம் பழைய ஓய்வு திட்டத்துக்கு எதிராக நடத்தினால் அந்த போராட்டத்தில் நலமீட்பு சங்கம் கலந்து கொள்ளும் என்பதை இந்த கூட்டத்து வாயிலாக தெரிவிக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சேம நல நிதி அது பாருங்கள், உத்தரவு போட்டாச்சு, கொடுத்தாச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு சார். வழக்கு முடிஞ்சு போச்சு. ஆனால் ரூபா செட்டில் பண்ண மாட்டேங்கிறா. என்ன ரகசியம் அதுக்குள்ளே இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. இப்போ மெமோ கொடுத்துருக்காங்க, எல்லா எம்டிக்கும் மெமோ போயிருக்கு. அந்த மெமோ போயிருக்கு. அதுக்கான விசாரணை தேதியும் 3 வாரம்னு சொல்லிவிட்டு அதுவும் வாய்தா வரும். இந்த 2 வாரம் 3 வாரம்னு சொன்னாலே வழக்கு வராது, பட்டியலுக்கு வராது. அதுவும் நிலுவையில் இருக்குது. அந்த சேம நலநிதி பணப்பலனை பெறுவதற்கும் நலமீட்பு சங்கம் உரிய நடவடிக்கை எடுப்போங்கிறதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். வேற ஏதாச்சும் இந்த வழக்கு சம்பந்தமாவோ டிஏ சம்பந்தமோ ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க சார். இந்த ஒப்பந்தத்தை சொல்ல வரேன் சார். ஒப்பந்தம், இந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் நலப்பெண் சங்கத்தை அழைத்து பேச வேணும்னு சொல்லி நம்ம மனு எல்லா எம்டிக்கும் செயலாளருக்கும் கொடுத்துருந்தோம். அந்த அடிப்படையில் தொழிலாளர் நல ஆணையர் அவர்களும் நம்மளுடைய மனுவை வச்சு எம்டிசிக்கு ஃபார்வேர்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபார்வேர்ட் பண்ண பின்னாடி இதை நமக்கு கூப்பிடலைன்னா நாங்கள் கோர்ட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பண்ணி நம்மளுடைய நீதியரசர் ஒருத்தர் வழக்கறிஞர் ஒருவர் மூலமாக அதுக்கான எல்லா வேலையும் முடித்து ஃபைல் பண்ணுற நேரத்தில் தொழிற்சங்கங்கள் என்ன சொன்னாங்கன்னா, நிப்பாட்டினீங்கன்னா உங்கள் சங்கத்து பேர் கெட்டு போயிடும், தொழிலாளியினுடைய ஒப்பந்தத்தை நிறுத்தின ஒரு கெட்ட பேர் உங்களுக்கு எழுந்துடும், இந்த ஒப்பந்தத்தை விட்டுருங்க, அடுத்த நீங்கள் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு அந்த நிப்பாட்டாங்க. இல்லைன்னா நம்ம ஸ்டே ஆர்டர் வாங்குறதா இருந்தோம். நம்ம உடனே இதுக்குள்ளே வர முடியாது. ஸ்டே ஆர்டர் வாங்கி நிறுத்தி விசாரணைக்கு பிறகு தான் நம்மளை உள்ளே கொண்டு வர்றதா என்னங்கிறத முடிவு பண்ணுவாங்க. கண்டிப்பாக நமக்கு பென்ஷன் வாங்கினதும் இந்த செட்டில்மெண்ட்டில் தான் பென்ஷன் வாங்கியிருக்கோம், டிஏ வாங்கினதும் பென்ஷன் மண்ணில் வாங்கியிருக்கோம், செட்டில்மெண்ட் அரியர் வாங்கினதும் இதில் எல்லாமே இந்த பேச்சுவார்த்தையில் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் வாங்கியிருக்கோம். ரைட்டுங்களா? அதனால் இந்த ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் கண்டிப்பாக அடுத்த பேச்சுவார்த்தையில் நலமீட்பு சங்கம் முன்னணியில் இருக்கும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ளும். ட்ரெஷரியிலங்கிறது அவ்வளோ ஈஸியான இது இல்லை, முயற்சி பண்ணுவோம், அதுக்கான முயற்சிகளும் பண்ணுவோம். ட்ரெஷரிங்கிறது அரசு நிதித்துறையுடைய முடிவு, அதுக்குள்ளே நம்ம கோரிக்கை தான் வைக்கலாம் இல்லையா? இது எல்லாம் நம்மளுடைய உரிமை. இதுக்கு என்ன நாமினல் டிஏ செத்து போச்சு, இவங்க நலமீட்பு சங்கம் சும்மா சொல்லிக்கிட்டு தராங்க அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் போட்டார். அதுக்காண்டி தான் நான் தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டு இப்போ நிலுவையில் உசுரோடு இருக்குது. இன்றைக்கி ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு வந்த கடிதத்தில் நீங்கள் வாங்குறது நாமினல் டிஏங்கிறத கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த நாமினல் டிஏங்கிற வார்த்தையே இருக்கக்கூடாது. 2009 ஏற்கனவே போட்ட ஜீவோ சார், ஏற்கனவே போட்ட ஜீவோவை திருத்தி இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கான். நமக்கு புதுசாக கேட்கல. ஏற்கனவே நீ அதை ஜனவரியில் வழக்கு விசாரணைக்கு வந்தால் 15 கோடி கண்டிப்பாக கிடைக்கும், அதில் மாற்றம் கிடையாது. அரசு கொடுக்குறோம்னு இருக்கான். ஆனால் அதுக்கு அடுத்து அந்த வழக்கு நடக்கிறதே இந்த 900 கோடிக்கு தான் சார் வழக்கு நடக்குது. அதுக்கு மேலே அவன் மாறும் அகவலைப்படிக்கு வழக்கு நடக்கலை. அதனால் அடுத்து உயரக்கூடியதை அவன் கோர்ட்டு மூலமாக நமக்கு கிடைக்காது. ஏன்னா இந்த வழக்கு தண்டபாணி இன்னொன்று சொல்கிறேன் சார், தண்டபாணி அவர்கள் இந்த 2 வாரம் வாய்தா கொடுத்துட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட், இடைக்கால ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு போகிறாரு. இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு முடியும் வரை இந்த இப்போ கொடுத்துருக்க டிஏ கடைசி வரைக்கும் கொடுக்கணுங்கிறாரு, தொடர்ந்து. அது ஒரு வாதம். அப்போ இந்த வழக்கு எப்போ முடியும் போது முடியும். அது முடிவு வரைக்கும் இப்போ வாங்குற டிஏ தான் சார் உங்களுக்கு 3 வருஷம் ஆனாலும் இந்த அவமதிப்பு வழக்கு முடியாதுங்கிறாரு. இவரே சொல்றாரு வாலண்டியா முடியாது. 2 கருத்துக்கள் அதில் இருக்குது. அதனால் அடுத்த இது நம்மளுடைய போராட்டத்தின் வாயிலாகத்தான் அடுத்த டிஏவை வாங்க முடியுங்கிறதையும் சொல்லிக்கிறேன். ஏவா கேஸ் அதையும் இப்படித்தானே சார் அந்த வருது சார்ஜ் ஷீட்டுங்கிற அப்படியே போய்கிட்டு இருக்கு. அதனால் நீதிமன்றத்தில் நீ அப்படித்தான், ஏன்னா அவங்களுக்கு டைம் முடிஞ்சு போச்சு சார். 3 மாதம் அவன் தப்பிச்சானா போதும், தப்பிச்சு ஓடி போயிடுவான்.
தீர்மானம் கோரிக்கை ஐயா கும்பகோணத்துல இருந்து வந்திருக்காருன்னா வெங்கடேஸ்வரன் அவரு சொன்னேன் சேமநாளை இதுக்கு தான் சார் இருக்கு சார்ஜ் ஷீட்டு கொடுத்துட்டாங்க கொடுக்க சொல்லி ஆர்டர் போட்டாங்க. சார்ஜ் ஷீட் எம்டிக்கெல்லாம் போயிருச்சு. என்ன அதில் எப்பயுமே வழக்கு முடியும் போது வாய்தா தேதி கொடுக்கணும். 3 வாரம்னு சொன்னார், இன்னைக்கு அது ஓடி போச்சு. ஆமாம், அது வாய்தா போச்சு. வரணும், இவங்க முயற்சி பண்ணி வழக்கை எடுத்து கொண்டு வரணும். அரசுனுடைய என்ன பண்ணுதுங்கிறது இதில் இருக்கு. என்னங்க சார்? அதான் சார், அரசனுடைய நிலைப்பாடு என்னங்கிறது நாளைக்கு தான் வருது. நாளைக்கு தெரிஞ்சிடும். நாளைக்கு பட்டியலுக்கு வருதான்னு முதல்ல பார்ப்போம். அரசு வாய்தா வாங்காமல் இருக்கணும், கால அவகாசம் வாங்காமல் இருக்கணும். கால அவகாசம் வாங்குவாங்க. அரசு கோர்ட்டு அவங்க கையில் தானே சார் இருக்கு. மாநில பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி அடுத்த கட்ட போராட்டத்துக்கு அந்த இதில் நம்ம அறிவிக்க இருக்கிறோம் என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். அந்த போராட்டம் அறிவிக்கும் போது இந்த தேனியிலிருந்து குறைஞ்சது ஒரு 100 பேராச்சும் நீங்கள் அழைச்சிட்டு வருவீங்கன்னு எதிர்பார்க்குறோம்.